ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவிந்த் Realme இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல உங்களுடைய Realme Narzo 50 சீரிஸை லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்ரெடி Realme Narzo 50 தான் மார்க்கெட்ல இருக்கு அகைன் எதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் Realme Narzo 50 4G பட் இப்போ அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் Realme Narzo 50 5G ஸோ புதுசா இந்த 5G சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போனை தான் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க பட் அதுலயும் அவங்க Realme Narzo 50 5G மட்டும் இல்லாம Realme Narzo 50 Pro 5G-யும் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி மார்க்கெட்ல Realme Narzo 50 4G இருக்கு அதுல இருந்து என்ன டிஃபரன்ஸோட இந்த Realme Narzo 50 5G வந்திருக்கு அண்ட் அதோட புதுசா வந்திருக்கக்கூடிய Realme Narzo 50 Pro 5G-ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைலை இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் டீல்ஸ் கூப்பன்ஸ் ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா ரெண்டு ஸ்மார்ட் போனுமே சேம் ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு லைன் பேட்டர்னுக்கான ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷோட தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா கேமரா மாடலில் மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அதில் Realme Narzo 50 5G பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா செட்டப்போட வருது அப்படின்றதுனால பேக் சைடு ரெண்டு கேமராவுக்கான அந்த ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் Realme Narzo 50 Pro 5G பேக் சைடு 3 கேமரா ட்ரிபிள் கேமராவோட வருது அப்படின்றதுனால இங்கே பேக் சைடு ட்ரிபிள் கேமராவுக்கான அந்த 3 கேமராவுக்கான செக்மெண்டோட அந்த கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் டிசைன் வைஸ் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு Black and Blue அப்படின்ற மாதிரியான இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனோட தான் வருது. பட் வெயிட் அண்ட் திக்னஸ்ல வித்தியாசம் இருக்கு. Realme Narzo 50 5G இந்த ஸ்மார்ட் போன் 190 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.1 mm கான திக்னஸோட கொடுத்திருக்காங்க. அதுவே Realme Narzo 50 Pro 5G 181 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.99 mm கான திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைன்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக் ஷீட்டை பற்றி பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் Realme Narzo 50 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த ஸ்பெக் ஷீட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அது கூடவே Realme Narzo 50 4Gல இருந்து இங்கே என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த Realme Narzo 50 5G உடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 6.6 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் எல்சிடி பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட் அண்ட் 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது Realme Narzo 50 5Gல எடுத்து வந்திருக்காங்க. அது கூட இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இங்க இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்க இந்த ஸ்மார்ட் போன் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு 5G ஸ்மார்ட் போன் அதுக்கேற்ற மாதிரி 5G ப்ராசஸர் தான் கொண்டு வந்திருக்காங்க. Mediatek உடைய Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் இங்க பேக் பண்ணி இந்த Realme Narzo 50 5G ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த Mediatek Dimensity 810 சிப்செட்டை பத்தி நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்மார்ட் போன்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல யூஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். ARM Mali G57 அப்படின்ற இந்த ஜிபியை பேக் பண்ணி LPDDR4X கான ரேம் டைப் UFS 2.2 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் இந்த சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5G ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால மொத்தம் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த சிப்செட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல கனெக்டிவிட்டி சப்போர்ட்டுக்கு Bluetooth version 5.3 அண்ட் Wi-Fi 5 கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் இந்த SoC-யை பேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் என்ன மாதிரியான கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா f2.0 கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சாரை பத்தின டீடைல்ஸ்லாம் நமக்கு இப்போதைக்கு கிளியரா தெரியல. அதே மாதிரி ரியர் சைட் கேமரான்னு பார்க்கும்போது இங்க இவங்க பேக் சைட் டியூவல் கேமராவுக்கான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு மோனோக்ரோம் போர்ட்ரைட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சாருடைய மெகா பிக்சல் என்ன அப்படின்றத கிளியரா மென்ஷனே பண்ணல. அதே மாதிரி இந்த ரெண்டு கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த டீடைலையும் அவங்க கிளியரா மென்ஷனே பண்ணல. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மெகா பிக்சல் என்ன அப்படின்ற அந்த டீடைல் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கு. மற்றபடி என்ன சென்சார் மற்ற கேமரா டீடைல்ஸ் பத்தி கிளியரான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு இல்ல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் அண்ட் Android 12 மேல Realme UI 3.0 கான UI தான் இந்த Realme Narzo 50
50 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனை இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த Realme Narzo 50 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ஸ்பெக் ஷீட் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு Realme Narzo 50 4G இருந்து இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய லெவலில் வித்தியாசங்கள் அப்படின்றது இல்லை. என்னன்னா அங்கே 4G வேரியண்ட்டுக்காக அங்கே Mediatek Dimensity 96 அப்படின்ற சிப்செட் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால Dimensity 8 அப்படின்ற இது ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 4G இருந்து 5G அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால சில விஷயங்களை டவுன்கிரேடும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Realme Narzo 50 4G நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனில் நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதே மாதிரி அங்கே நமக்கு கேமரா செட்டப் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமராவோட டியூவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி தான் இந்த Realme Narzo 50 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட்டாக 4GB 64GBக்கான வேரியன்ட் 16,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 4GB + 128GBக்கான வேரியன்ட் 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் கடைசியாக 6GB + 128GBக்கான வேரியன்ட் 18,000 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டும் இப்போதைக்கு இந்த Realme Narzo 50 5G ஸ்மார்ட் போனுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே இல்லை தான். ஏன்னா இப்போலாம் மார்க்கெட்டில் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல 6GBக்கான ரேம் வேரியன்ட்டோட ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நிறைய பிராண்ட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ போயிட்டு Realme Narzo 50 5Gல 4GB 64GB அப்படின்ற வேரியன்ட் 16,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை. அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்லேயே நிறைய பிராண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளேலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க அபோவ் 15K பிரைஸ் செக்மெண்ட்லேயே நமக்கு வெறும் LCD டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு மேலே இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஆப்ஷனை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் போனை நீங்கள் வாங்குவீங்களா, கன்சிடர் பண்ணுவீங்களா, மாட்டீங்களா? உங்கள் விருப்பத்தை நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து Realme லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்மார்ட் போன் Realme Narzo 50 Pro 5G. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.4 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் உதில் கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷன் மாதிரின இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஒரு நல்ல டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த Realme Narzo 50 Pro 5G ஸ்மார்ட் போனில் நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய பேட்டரி ஃபீச்சர்னு பார்க்கும்போது இதுலேயுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே Mediatek ஒரு சிப்செட் தான். Mediatek Dimensity 920 அப்படின்ற கொஞ்சம் Realme Narzo 50 5Gல யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றியுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் Realme 9 Pro Plus 5G அதுலேயுமே இதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான். இதில் ARM Mali G68க்கான GPU பேக் பண்ணி LPDDR4Xக்கான RAM, UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் அண்ட் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் மாதிரியான இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதில் கனெக்டிவிட்டிக்கு Bluetooth version 5.2 அண்ட் Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய யூஷுவலான அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4க்கான அப்பச்சர் வெளியோட தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ரியர் கேமரான்னு வரும்போது இங்கே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அப்பச்சர் வெளியோட சாம்சங் உடைய ஒரு சென்சாரை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கூட 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் இதில் நமக்கு இருக்குது. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே நமக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுலேயும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இது டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்கு. பட் இங்கே நமக்கு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கிடையாது. அண்ட் Android 12 மேலே Realme UI 3.0ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணி இருக்கக்கூடிய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட்டாக 6GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் அப்படின்ற வேரியன்ட்டை 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், அது கூடவே 8GB RAM 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட்டை 24,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டும் செட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த above 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பீச்சர் எல்லாம் ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே. பட் ஆனால் கேமரா அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுவும் above 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் போயிட்டு வெறும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே தெரியல. அண்ட் அதே மாதிரி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் மொத்தம் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இருக்குது அப்படின்றதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்.
ஸோ அந்த வகையில் இப்போ ரியல்மி கிட்ட இருந்து 5G வேரியண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Realme Narzo 50 சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme Narzo 50 அண்ட் 50 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? அப்படி கன்சிடர் பண்ணுவீங்கன்னா எதுக்காக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற காரணத்தெல்லாம் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.